उत्तर प्रदेश के मुख्यमंत्री योगी आदित्यनाथ ने वाराणसी में क्या कुछ कहा, सुनाते हैं आपको। जहां एक और श्रद्धालुओं को ठहरने की सुविधाजनक स्थान उपलब्ध कराएगी, वहीं दूसरी ओर काशी और तमिलनाडु के प्राचीन सांस्कृतिक संबंधों को भी सुदृढ़ करेगी। श्री काशी नाटुकोट्टै नगरत्तार சத்திரமேலாண் சங்கம் வாயிலாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் தர்மசாலை திறப்பை மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தனது பொற்கரங்களால் நிறைவு செய்து சில நிமிடங்கள் முன்பாகத்தான் அதை செய்தார். இந்த தர்மசாலையானது பக்த கோடிகள் தங்கி தரிசனம் செய்ய ஏதுவாக வசதிகளை செய்து கொடுப்பதோடு இன்னொரு புறத்தில் रामेश्वरम धाम में स्थापित पावन ज्योतिर्लिंग और काशी में विराजमान भगवान आदि विश्वेश्वर पवित्र ज्योतिर्लिंग, यह एक दूसरे के रूप में पूजित हैं। काशी विश्वनाथ और रामेश्वरम दोनों भगवान शिव के दिव्य स्वरूप हैं। कहा गया है, काशी विश्वनाथम दृष्ट्वा रामेश्वरम पूजेत। यह उत्तर और दक्षिण भारत के सांस्कृतिक एकात्मता का सुंदर सार भी प्रस्तुत करता है। भगवान श्री रामन वायिलाக ராமேஸ்வரம் தலத்திலே நிறுவப்பட்டிருக்கும் சிவலிங்கமும் காசியிலே குடிகொண்டிருக்கும் பகவான் ஆதி விஸ்வேஸ்வரரும் பவித்திரமான ஜோதிர்லிங்கங்களாக பூஜிக்கப்பட்டு வருகின்றன. காசி விஸ்வநாதரும் ராமேஸ்வரத்தின் இருமூர்த்தங்களும் திவ்யமான சிவஸ்வரூபம் உடையவை. காசி விஸ்வநாதம் திருஷ்டுவா ராமேஸ்வரம் பூஜையேத், அதாவது காசி விஸ்வநாதரை தரிசித்து விட்டு ராமேஸ்வரத்தை பூஜிக்க வேண்டும் என்பார்கள். இந்த ஸ்லோகம் வட மற்றும் தென் பாரதத்தின் கலாச்சார ஒருமைப்பாட்டின் சாற்றினை பிழிந்து நமக்கு அளிக்கின்றது. भगवान श्री राम और भगवान शिव के माध्यम से निर्मित इस संबंध सेतु को आदि शंकराचार्य ने भारत के चारों कोनों में पवित्र पीठ की स्थापना कर आगे बढ़ाया। आदि शंकर ने काशी में आकर ज्ञान प्राप्त किया और संपूर्ण भारत को अद्वैत दर्शन का संदेश दिया। काशी ने उन्हें आत्मज्ञान दिया और उन्होंने भारत को आत्मबोध दिया। यह परंपरा हमें संतुलन और विवेक का संदेश देती है। भगवान श्री रामन பகவான் சிவன் வாயிலாக நிறுவப்பட்ட இந்த பந்தத்தை பரமபூஜ்ய ஆதி சங்கராச்சாரியார் பாரதத்தின் 4 மூலைகளிலும் பவித்திரமான பீட்டங்களை ஸ்தாபித்து முன்னெடுத்துச் சென்றார். ஆதிசங்கரர் காசிக்கு வந்து ஞானம் பெற்றார். சம்பூர்ண பாரதத்திற்கு அத்வைத தத்துவ செய்தியை அவர் அளித்தார். காசியானது அவருக்கு ஆன்ம ஞானத்தை வழங்கியது. அவரும் பாரதத்திற்கு ஆன்ம விழிப்பினை உண்டாக்கினார். இந்த பாரம்பரியம் சமத்துவம் மற்றும் ஞானத்தின் செய்தியை நமக்கெல்லாம் அளிக்கின்றது.